பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்தாவினருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். To God be the glory, to God the Father, to God the Son, to God the Holy Spirit. Amen. இந்த பொதுமுடக்க கூட்டத்தின் மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். விடுதலின் ஊழியத்தின் சார்பிலையும் விடுதலின் ஜெபத்தின் சார்பிலையும் உங்களை வரவேற்பிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். I greet you and I welcome you. I bless you all in the name of Lord and Savior Jesus Christ for this evening locked on Family Prayer Fellowship from the Deliverance Prayer House and Deliverance Ministry
We bless you. We welcome you all. Let's close our eyes and look unto God for a minute. கண்ணில் யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். அது மத்தியில் இருக்கிற சுவிசேஷகி வாட்சன் அவர்கள் முன் வந்து ஜெபித்து ஆரம்பித்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I request Evangelist Sister Watson to come forward and to pray and to hand over the session. நாளை நேசிக்கிறாங்க நல்ல பிதாவே, இந்த 6வது நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த விடுதலை ஊழியத்தை இந்த கரத்தில் கொடுக்குறோம். பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்தி பாடுகிற பாடல்கள், சாட்சிகள், சத்தியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்துக்கிடும். வர வேண்டிய உடைய பிள்ளைகளை யாரெல்லாம் புதிதாக வர சுத்தம் கொண்டிருக்கிற அழைத்து கொண்டு வரும். தடைகள் எல்லாவற்றையும் எடுத்து கூடும். மின்சார தடைகளோ இன்டர்நெட் பிரச்சனையோ எதுவும் இல்லாதபடிக்கு நல்ல விதமாக இந்த ஆராதனையை நடத்தி முடிக்க கர்த்தர் உதவி செய்ய முடிய இயேசு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதல் கவியை சேர்ந்து பாடுவோம். வல்லமையுள்ள ஒரு கவி சேர்ந்து பாடி ஆராதிப்போம். Let's sing the first chorus, a wonderful chorus. Let's sing and glorify God together. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். தேவனுடைய பரிசுத்தம் உண்டாவதாக. முதல் பாடல் சேர்ந்து பாடுவோம். ஒரு தமிழ் பாடல், ஆராதனைக்குரிய ஒரு பாடல் சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். First song, Tamil song. Let's sing and glorify God together. போற்றி துதிப்போம் நம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் நம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும்
கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்து அன்பை என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்து அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவன் பாதி என்றும் போடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்த ஜீவன் பாதை என்று போடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. அகிலம் சாட்சியாகவே போங்கள் என்று சாட்சியாகவே. பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்றும் சாட்சியாகவே. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் தந்து என்றும் தொண்டு செய்குவே. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் தந்து தொண்டு செய்குவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் ஜீவனே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. Hallelujah, amen. Praise the Lord, praise the Lord. Glory be to God. கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர். சங்கீதம் 118வது அதிகாரம் 10-20 வசனங்கள் முடிய எடுத்தவர்கள் வாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். Please read Psalms chapter 118 verse 10-20 and receive the God's blessings in your family, in your life. All nations compassed me about, but in the name of the Lord will I destroy them. They compassed me about, yea, they compassed me about, but in the name of the Lord I will destroy them. They compassed me about like bees, they are quenched as the fire of thorns, for in the name of the Lord I will destroy them. Thou hast thrust sore at me that I might fall, but the Lord helped me. The Lord is my strength and song, and is become my salvation. The voice of rejoicing and salvation is in the tabernacles of the righteous. The right hand of the Lord doth valiantly. The right hand of the Lord is exalted. The right hand of the Lord doth valiantly. I shall not die and declare the works of the Lord. The Lord hath chastened me so,
but he had not given me over unto death. Open to me the gates of righteousness. I will go into them, and I will praise the Lord. This gate of the Lord into which the righteous shall enter. Glory be to God. Amen. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசித்த அருமையான வசனத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். வாசித்த குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவது பாடல் தேவ மகிமைக்கு என்று நாம் பாடுவோம். அருமையான பாடல் சேர்ந்து பாடி தேவனை ஆராதிப்போம். Praise the Lord. இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன். ஒரு வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவை அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் துளைத்தார். ஒரு வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவை அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் துளைத்தார். கல்வாரி மீது எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார், கல்வாரி மீது எனக்காய் தன் உதிரம் சிந்தி மரித்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். மெய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார், என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். நல் மெய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார், என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். மேகங்கள் மீதில் ஓர் நாள் மணவாளனாக வருவார், மேகங்கள் மீதில் ஓர் நாள் மணவாளனாக வருவார். என்னை அழைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். என்னை அழைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். உனக்காகத்தானே பிறந்தார், உனக்காகத்தானே வளர்ந்தார், உனக்காகத்தானே மரித்தார், உனக்காகத்தானே உயிர்த்தார். உனக்காகத்தானே பிறந்தார், உனக்காகத்தானே வளர்ந்தார், உனக்காகத்தானே மரித்தார், உனக்காகத்தானே உயிர்த்தார். இன்றும் என்றும் நமக்காய் அவர் ராஜாவாக இருப்பார், இன்றும் என்றும் நமக்காய் அவர் ராஜாவாக இருப்பார். மார்பில் என்று அணைப்பார், தூக்கி உன்னை சுமப்பார். மார்பில் என்று அணைப்பார், தூக்கி உன்னை சுமப்பார்.
இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். 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 Praise be to God. Hallelujah. Amen. சங்கீதம் 37 அதிகாரம் 7 வசனம், 7, 8, 9 வசனங்கள் எடுத்தவர்கள் தேவமைக்காக வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Please read Psalms chapter 37 verse 7, 8 and 9 and get the God's glory and get the blessings from him. Rest in the Lord and wait patiently for him. Fret not thyself because of him who prospereth in his way, because of the man who bringeth wicked devices to pass. Cease from anger and forsake wrath. Fret not thyself in any wise to do evil, for evildoers shall be cut off, but those that wait upon the Lord, they shall inherit the earth. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் வெண்மேலும் இந்த வசனத்தை வாசித்தவரை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த பாடல், 3வது பாடல், ஒரு அருமையான பாடல். சேர்ந்து பாடி தேவனை நாம் ஆராதனை செய்து உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் இயேசுவே அல்லேலூயா, என் இயேசுவே அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, எவ்வேளையும் ஐயா நீர்தானே, எவ்வேளையும் ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என்
எல்லாமே ஐயா நீர்தானே, என் எல்லாமே ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே, இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே. என்னாலுமே ஐயா நீர்தானே, என்னாலுமே ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. பிலிப்பியர் 4:6 அடுத்தவர்கள் தேவ மகிமைக்கென்று வாசித்து தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். Philippians chapter 4 verse 6. Please read and get the God's blessings to you and your family. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். Be careful for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving, let your requests be made known unto God. Amen. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக. இந்த வசனங்களை வாசித்த அருமையான குடும்பத்தை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. புதிய ஆசீர்வாதங்களால் நிறைத்து கர்த்தர் எல்லா நன்மைகளும் பொழிவாராக. ஆமென். 4வது பாடல் சேர்ந்து பாடுவோம், தினை மையப்படுத்துவோம். ஒரு அருமையான பாடல், என்னோட சேர்ந்து பாடும்படியாய் உங்களை அன்போடு அழைக்கிறேன். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மாலை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மாலை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மாலை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலையானார். ஓ, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலையானார்.
Pick me up from the miry clay, put me on the rock to stay. Pick me up from the miry clay, put me on the rock to stay. Pick me up from the miry clay, put me on the rock to stay. Oh, my life was in a mess, I thought there's no way out. Then I cried on Jesus' name, and He gave me a brand new start. He is wrong, He is wrong, He is the rock on my stand. Oh, He is the rock, He is the rock, He is the rock on whom I stand. Pick me up from the miry clay, put me on the rock to stay. Pick me up from the miry clay, put me on the rock to stay. Let's sing together. Pick me up from the miry clay, put me on the rock to stay. Oh, my life was in a mess, I thought there's no way out. Then I cried on Jesus' name, and He gave me a brand new start. He is wrong, He is wrong, He is rock on whom I stand. Oh, He is wrong, He is wrong, He is rock on whom I stand. Hallelujah. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8வது வசனம் எடுத்தவர்கள் படித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்பழைக்கிறேன். Ecclesiastes chapter 7 verse 8. Please read and get the God's blessings for you and your family. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். Better is the end of a thing than the beginning thereof, and the patient in spirit is better than the proud in spirit. Amen. Amen. May God bless the verse. May God bless the family who happen to read it. May God bless them with abundant blessings. May pour on their life as they seek the true God. Amen. ஒரு நித்திய உண்மையான தேவனை வணங்குறதுனாலே, பின்பற்றுகிறதுனாலே, வழிபடுறதுனாலே தேவன் இவர்களை மென்மேலும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். சாட்சியின் நேரம். உங்கள் சாட்சிகளை தேவனுக்கு மகிமையாக முன் வந்து கர்த்தர் மகிமைப்பட நீங்கள் சொல்லும்படியாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு அழைக்கிறேன். Please receive the God's blessing as you say thanks to God with your testimonies, what God has done in your life. Glory be to God. சாட்சியின் நேரம், testimony time. Praise the Lord, Anna. Praise the Lord, ma. Hello. Praise the Lord, ma. Praise the Lord. I really want to praise I really want to thank and praise God. ஏன்னா இந்த நாள் நம்மளை வழிநடத்தி வந்திருக்கார், பத்திரமா பாதுகாத்திருக்கார். ஆக்சுவலி இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சு ஒரு 2 months ஆயிடுச்சு. பட் நாங்க பசங்களுக்கு ஃபீஸ் கட்டாம ரொம்ப நாள் வந்து வெயிட்டிங். ஏன்னா we had shortage in funds. அப்ப சரி யோசிச்சோம், ஃபர்ஸ்ட் ஜோனாக்கு பே பண்ணிடலாம். ஏன்னா அவன் வந்து 8th standard படிக்கிறான். நிக்கிட்டா வந்து சும்மா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தானே, பின்னாடி பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்தோம். என்ன பண்ணலாம், எப்படி பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் God somehow provided. அந்த நேரத்துக்கு கடவுள் ப்ரொவைட் பண்ணாரு. 2 பேருக்கும் ஒரே டைம்ல ஃபீஸ் கட்டா கிருபை பாராட்டினார். ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் அண்ட் பிரேஸ் காட். ஏன்னா நாங்க நிஜமா வந்து ஒருத்தருக்கு இப்ப ஃபீஸ் கட்டலாம், நிக்கிட்டா தானே அவளுக்கு விட்டுறலாம், அவரை 2-3 months கழிச்சு கூட பே பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபீஸ் கட்டாதான் புக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நிக்கில் வந்து 8th standard படிக்கிறதுனால அவனுக்கு கட்டாயம் புக்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸ் வேணும்.
ஸோ அவனுக்கு முதல்ல கட்டிடலாம், நிக்கிட்டா தானே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தானே, புக்ஸ் எல்லாம் கூட பரவாயில்ல அப்படின்ற ஒரு டெசிஷன் வரைக்கும் நாங்க வந்துட்டோம். பட் God somehow he helped us to அந்த நேரத்துக்கு தேவையில்லை சந்தித்தார். 2 பேருக்கும் ஃபீஸ் கட்ட கிருபை பாராட்டினார். I really want to thank and praise God for that. Thank you. Glory be to God for the wonderful testimony rendered. அருமையான சாட்சி. கர்த்தர் வல்லமையுள்ள காரியங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்கிறார். அவர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் செய்கிற காரியம் மிகவும் பெரிதாக இருக்கும். அவருடைய யோசனைகளும் அவருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் நம்ம மனதுக்குள் விதைத்து விடுவார். He puts his instincts, he puts the desires, he puts his will in our heart. So we travel according to it. அநேகர் நீங்க பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் அடுத்த நாள், அடுத்த வாரம், அடுத்த மாதம் சொல்றது பெரிய கஷ்டமா இருக்கிற இந்த சூழ்நிலையில கர்த்தர் நம்மளை ஸ்திரமாய் செய்து தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் கேட்கிற காரியங்களை அவர் அறிந்து கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஆனால் ஒரு பெரிய விஷயம், நாம் வழிவிட்டு விலகி போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஸ்திரமான வாக்குத்தத்தங்களாலும் வசனங்களினாலும் நம்பிக்கையினாலும் கர்த்தர் செய்திருக்கிற அருமையான காரியத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே இன்னும் அதிகமான காரியங்களை இந்த குடும்பத்தின் மூலமாக செய்து சாட்சியை நிற்க வைப்பாராக. ஆமென். Any more testimonies for the glory of God? சாட்சி தான் நீங்க சொல்லும்படி அன்போடு அழைக்கிறேன். All praise and glory be to God. I had my unit test been going on. So almost 3 unit tests I had to complete. Uru unit test, it had around 7 subjects, and for each subject I have to write 40 pages. Uru test ko 40 pages. So almost 7 subjects into 40 pages. I really don't know how I was able to manage. MA பண்ணும்போதே I had the habit of writing, but then after that எனக்கு ஒரு long gap அப்புறம் I started doing this course. So when I started this, I was okay, but in the middle of this course, I was diagnosed with rheumatoid arthritis. So which means அந்த இது கரெக்டா ரைட் ஹேண்ட்ல நான் ப்ரெஷர் கொடுத்தேன்னா எனக்கு வந்து அந்த தம் ஃபிங்கருக்கும் செகண்ட் ஃபிங்கருக்கும் நடுவில் வந்து இட் வில் ஸ்டார்ட் பல்ஜிங். ஸோ தட்ஸ் வேர் மை பென் ரெஸ்ட். ஸோ அந்த இடத்துல வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தேன்னா அந்த இடம் அப்படியே வீங்கிடும். ஸோ அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ கேனாட் ஸ்ட்ரெயின் மச். ஐ ஹாவ் டு புட் மை பென் டவுன். பட் somehow God was so gracious. God showed mercy in the eyes of teachers and all the superior, where they did not give any, though they had given restriction, like they asked us to send the paper by 1 o'clock, but they were quite lenient. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நீங்க வந்து ஏன் இது பண்ணலன்னா ஏன் சப்மிட் பண்ணல அப்படின்னா கேட்டு அவங்க வந்து they didn't question us. So we took the liberty to submit by night. By ஒரு 9 o'clock குள்ள நாங்க சப்மிட் பண்றதுக்கு God was so gracious. இதுவே வந்து with this hand I really do not know if it was a normal time நான் எப்படி வந்தது அந்த 3 hours அங்க உட்காந்து எக்ஸாம் எழுதி இருப்பேன் இந்த கையை வச்சுட்டு. நான் ஈவன் நவ் ஐ கேனாட் இமேஜின் நான் முடிச்சிருப்பேனா அவ்வளவு அந்த 40 pages என்னால கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிருக்குமா. and that too all the 7 exams continuous. I really could not imagine. And successfully I had completed 3 unit tests. By God's grace I was able to submit the papers today, and I have completed all. உண்மையாவே சொல்ல போனா first unit test and third unit test I was able to do it fully. Second unit test I was quite disturbed mentally and physically. I was not okay, where I did not complete all the papers. எல்லா பேப்பருமே incomplete இருந்தது. All of a sudden they told me that today is the last date. In ஒரு 1 week முன்னாடி தான் actually my third unit test was going on by this week, and திடீர்னு வந்துட்டு நீங்க 6th எனக்கு வந்து பேப்பர் சப்மிட் பண்ணணும்ட்டாங்க. எனக்கு வந்து தேர்ட் யூனிட் டெஸ்ட் எழுதுறதா இல்ல வந்து நான் இன்கம்ப்ளீட்டா வச்சுட்டு இருந்ததை எழுதுறதான்னு எனக்கு தெரியல. பட் somehow ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ வாஸ் லைக் ஓகே வேண்டா விட்டுடலாம், வர மார்க் வந்துக்கிட்டு வரட்டும், எதுக்கு வந்து நம்ம இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி எழுதணும், இதுனா ஃபைனல் எக்ஸாமா, அந்த அளவுக்கு நான் மை தாட்ஸ் வேர். But somehow God did not leave me like that. He gave me the strength. Physically I was able to complete everything by God's grace. I hope definitely God would bless me with good marks, and hopefully I will complete this course by God's grace. So all praise and glory to God for restoring my health
for giving me the strength to complete this test. All praise and glory be to God. வல்ல பெரிய காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். நல்ல பெரிய காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். இந்த தருணத்திலும் கர்த்தர் எங்களோடு இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஸ்திரமான காரியங்களை, பலவீனமான காரியங்களை கூட பலமுள்ள ஆண்டவர் எங்களை பலமுள்ளவராய் மாற்றி, பலவீன பாண்டமாக இருக்கிற எங்களை சுகத்தினாலும் பலத்தினாலும் ஆதரித்து எங்களுடைய எல்லா வேலையும் நாங்கள் செய்யும்படியாக வைத்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் இந்த ஒரு காரியத்தையும் செய்து கொடுத்திருக்கிறார். நன்றி செலுத்துகிறேன். இன்னும் வரப்போற நாட்களிலே எல்லாற்றையும் அன்று செலுத்தி கொடுப்பார் விசுவாசிக்கிறேன். காரணம், அவரை நம்பி இருக்கும் பொழுது, அருமை சகோதரி பிரீதா சொல்லும் பொழுது, இப்போ நான் சொல்லும் பொழுதும் ஒரு காரியத்தை உணர்த்த விரும்புகிறேன். அவருடைய பாதபடியில் நின்று கொண்டு அவரிடத்துல நாம் கேட்கிற காரியங்கள் விசுவாசத்தின் நிமித்தமாய் நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற ஒரு செயலை கர்த்தர் பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இது மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியம், ஒரு கிருபை. நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறபடியினால் மட்டுமல்ல, ஆனால் கர்த்தர் நமக்கு என்று கொடுத்திருக்கிற ஒரு பெரிதான ஒரு அன்பான ஒரு காரியம், நாம் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் நன்மையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நாம் ஏனோதானோ என்று இல்லாமல் தெய்வ நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு நாளும் ஒரே நாளில் எல்லா பிரச்சனையும் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துறது இல்லை. ஒரே நாளில் அந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம சமாளிக்க முடியாதவைக்கு நம்ம வெள்ளற்று போறதில்லை. எது தேவையோ அந்த நாளைக்கு கரெக்டாக தேவையான பணம், தேவையான செலவுகள், தேவையான விஷயங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமீன். சாட்சிகள் தான் நீங்க சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நன்றி பாடலை பாடி தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்வோம். I will enter his gates with thanksgiving in my heart. I will enter his courts with praise. I will say this is the day that the Lord has made. I'll rejoice for he has made me glad. He has made me glad. He has made me glad. I will rejoice for he has made me glad. He has made me glad. He has made me glad. I'll rejoice for he has made me glad. கண்கள் யாவரும் மூடி தலை தாழ்த்தி இறை வார்த்தைக்கு நம்மை நாம் தகுதியாக்கிக் கொள்வோம். ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தையை நீர் கற்றுக் கொடுக்க நாங்கள் அதை ஆண்டவரே கற்றுக்கொண்ட எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அதை பின்பற்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் கிருபை செய்யுங்க. மனக்கண்களை திறங்க, எந்த ஒரு இடர்பாடும் இல்லாமல் நாங்கள் ஒரு வார்த்தை கவனிக்கும்படி கிருபை செய்யுங்க. இப்படி இயேசுவின் மூலம் கேட்கிற ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். சங்கீதங்கள் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 7வது வசனம், கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷர் மேலும் எரிச்சலாகாதே. சில நேரங்களில் சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில இப்படியாக வரும். ஒரு மாதம் பிறந்த பிறகு அந்த மாதத்தினுடைய செலவுகள், வீட்டு வாடகையிலிருந்து, கரண்ட் பில்ல இருந்து, இன்டர்நெட் பில்லுல இருந்து, ப்ரொவிஷன்ஸ், சாப்பிடக்கூடிய பொருட்கள் மற்றும் சோப்பு, பேஸ்ட், இப்படியா போய்கொண்டே இருக்கும் லிஸ்ட். கொஞ்சம் கொஞ்சமா பிள்ளைகளுடைய ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், இப்படி அநேக விஷயங்கள் நம்மளை அப்படியே போட்டு ஆழ்த்தும். ஒரு மாதம் பிறந்ததுன்னா அந்த மாதத்தினுடைய ஒரு சந்தோஷம் இருந்தாலும் அந்த மாதத்தினுடைய பாடுகள் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது ஒரு 2 நாள் 3 நாள் இல்லை 1 வாரம் நல்லா இருப்போம். அதுக்கப்புறம் திரும்பி நம்ம ஒன்று ஆரம்பத்தில் இவ்வளவு செலவுகள் இருக்குன்றப்போ, இல்லை மாத கடைசியில இப்படி யோசிப்போம். ஆனால் நம்மை படைத்த தேவனுக்கு நன்றாக தெரியும் நமக்கு எப்பொழுது என்ன கொடுக்க வேண்டும் என்று. ஒரு தாய்க்கு மட்டும்தான் தெரியும் தன்னுடைய பிள்ளை எப்பொழுது பசியா இருக்கும், எப்பொழுது பசியாற்ற வேண்டும் என்று. அந்த குழந்தை கேட்டாலும் கேட்கலனாலும் அந்த நேரத்துக்கு கரெக்டா போய் அந்த சாப்பாடு கொடுக்குற, அந்த பால் ஊட்டுற
ஒரு விஷயத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஒரு தாய் உள்ளத்தை கொண்டிருக்க நம்முடைய கடவுள், நம்முடைய தெய்வன் தெளிவா இந்த வேதத்துல இந்த வசனம் இடம்பெறும்படியாக எழுதி கொடுத்திருக்கிறார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. சில நேரங்கள்ல ஆண்டு புரிந்து கொள்கிறது போல வேற யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு தாயால, ஒரு தகப்பனால, கணவனால, மனைவியால, பிள்ளைகளால, யாராலையும், நண்பர்கள் கூட வேலை செய்யறவங்களோ இல்ல பக்கத்துல இருக்கிறவங்களோ யாராலையும் புரிஞ்சு கொள்ள முடியாது. ஏன்னா எப்படியாவது மனுஷ சுபாவம் அங்கு வந்துவிடும். ஒண்ணு அவுட் ஆஃப் செல்ஃபிஷ்னஸ், அவருடைய காரிய சித்தம் உள்ளவா இருக்கிறோம், சுயநலமா இருப்பாங்க. இல்லைன்னா இவங்க நல்லா வந்துடக்கூடாதுன்னு தீவினை செய்கிற ஆட்களா இருப்பார்கள். they do enmity, they do something which we don't desire, which we don't deserve. இப்படிப்பட்ட மனுஷன் மேல் எரிச்சலாகாது என்று இங்கு பக்தன் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டு விடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். சில வேலைகளை நாம் செய்யும் பொழுது 3-4 வேலைகள் நம்முடைய தோளின் மேலே வந்து அமரும் பொழுது ஒரே நேரத்துல அத்தனையும் செய்து முடிக்கணும், இன்னைக்குள்ள முடிக்கணும் நம்ம நினைக்கும் பொழுது கோபம் வரும், உக்கிரம் வரும். இதுல என்ன பண்ணுவோம்னா, அந்த கோபம் உக்கிரமும் ஒன்னா இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு பேச்சிலையோ ஒரு செயல்லையோ நம்மளுடைய தோரணைகளோ மாறிடும். நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவர்களை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுவோம், சிந்தனைகள் இருக்கும், வேலைகள் எரிச்சல் இருக்கும், நம்முடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே மாறி இருக்கும். ஆனால் இங்கு அருமையாக வசனம், பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆமேன். இன்னைக்கு நீங்களும் நானும் பூமியை சுதந்திரிக்கும்படியாக தேவனிடத்திலிருந்து விசேஷமான வரங்களையும் வல்லமையிலும் பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். அவர் நம் மீது இருக்கிறது, நம்மோடு இருக்கிறதுனாலே, அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாய் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை கஷ்டம் இல்லாமல் அமைதியாக நடத்தி கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஒருவேளை நம்ம சிரியாவோ இல்லை பாலஸ்தீனத்திலேயோ இல்லை சிரியா நாட்டிலேயோ நம்ம பிறந்திருந்தோம்னா, இல்லை ஒரு ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல ஒரு டெரரிஸ்ட் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல பிறந்திருந்தோம்னா, இல்லை ஒரு கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ISIS இருக்கிற இந்த டெரரிஸ்ட் குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம பிறந்திருந்தோம்னா, இல்லை ஒரு எக்கானமியில ரொம்ப பொருளாதாரத்துல பின்னடைந்து இருக்கிற ஒரு நகரத்துல ஒரு கிராமத்துல பிறந்தோம்னா, நம்முடைய சூழ்நிலை என்னவா இருந்திருக்கும்? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய இந்த மொபைல் போன்ல இருந்து, லேப்டாப்ல இருந்து, இன்டர்நெட்ல இருந்து ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ண முடியுது. எத்தனை உலகத்துல எத்தனை ஊர்ல, எத்தனை நாட்டுல, எத்தனை மாநிலத்துல இந்த காரியங்கள் நடைபெறாமல் இருக்கிறது. சொல்லப்போனா நம்முடைய இந்தியாவில இருக்கக்கூடிய காஷ்மீர் மாநிலத்திலாம் நமக்கு ஊரடங்கு என்பது இந்த லாக்டவுன்ல போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வருடம் முழுவதும் இத்தனை வருடங்கள் லாக்டவுன், ஊரடங்கு, கர்ஃப்யூன்னு போட்டிருந்தாங்க. அப்போ அவங்களை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்கள். பாருங்க, ஆண்டவர் நம்மளோடு இப்படி இருக்கிறார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திருக்கிற மனுஷன் மேல் கர்த்தர் இறங்கி என்ன கொடுப்பாரா? பூமியை சுதந்திரத்துக் கொள்ளும்படின்னு ஆசீர்வாதத்தை கொடுப்பாராம். நீங்களும் நானும் பூமி சுதந்திரத்துக்கு போகிறோம். ஏற்கனவே சுதந்திரத்துக்கு கொண்டு விட்டோம், இன்னும் முழுமையாக விசுவாசிக்கிறோம். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், முடியாத காரியங்களை முடிக்கக்கூடியவர். இந்த உலகத்திலே ஏதாவது முடியாது அப்படின்னா அது ஒண்ணும் இல்லை. ஏன்னா கிறிஸ்துவினாலே எல்லாம் ஆகும். ஆமேன். கர்த்தர் நமக்கு கொடுத்துக்கிற பெரிய வாக்கு தத்துவம். எதை குறித்தும் கவலைப்படாது, எதை குறித்தும் எரிச்சல் அடையாது, எதை குறித்தும் உனக்கு பொல்லாப்பான காரியங்களோ சிந்தனைகளோ எண்ணங்களோ வர வேண்டாம், உனக்கு கோபம் வர வேண்டாம். ஏன்னா உன் வேலையே நீ செய்யும்படியா உன்னால முடியாத நேரத்தில் உனக்கு கோபம் வரும். சில நேரம் இருக்காது உன் வேலையை முடிக்கிறதுக்கு, சில நேரத்தில் உன்னுடைய வேலையை செய்யறதுக்கு உனக்கு பணம் இருக்காது, சில நேரத்தில் ஆட்கள் இருக்க மாட்டாங்க, எல்லா சூழ்நிலையும் இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் இருந்தாலுமே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பூமியை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், எப்பொழுது நீ எனக்காக பொறுமையாக அமர்ந்து அவருக்கு நம்ம காத்திருக்கும் பொழுது. கர்த்தர் வல்லமையுள்ள காரியங்களை நல்ல செய்கிறார். பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நம்ம வீட்டுல ஒரு கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோர் யாராவது இன்னொருத்தர்கிட்ட ஒரு வேலை வேணும், ஒரு வேலை செய்ய சொன்னா கொஞ்சம் கோபமா சொல்லி பார்ப்போமே.
யாரும் செய்ய மாட்டாங்க. யாருக்குமே ஒரு அடிமையா நடத்துறது யாருக்குமே பிடிக்காது. இதை நாம் ஏன் செய்கிறோம்? சில நேரங்களில் செய்கிறோம்னா, கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இது யார் பண்றது, அது யார் பண்றது, இது யார் செய்யறது, இது என்ன ஆயிடும், அது என்ன ஆகும், இது கட்ட முடியுமா, அது கட்ட முடியாதா, இவ்வளவு பணம் இருக்குமா, வாங்க முடியுமா, வாங்க முடியாதா? மறுபடியும் ஆண்டவர் பேசுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, எதுக்குமே கவலைப்படக்கூடாது, எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துடணும். எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை எப்படி சொல்லணுமா? ஒரு அப்பா அம்மா கிட்ட கேட்கும் போது வெறும் விண்ணப்பமா சொல்லாம, ஐ லவ் யூ சோ மச், அப்பா ஐ லவ் யூ, அம்மா ஐ லவ் யூ நம்ம சொல்றது போல, ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன், நீ என் தேவன், உம்மை மையப்படுத்துகிறேன், அன்றைய சின்ன விண்ணப்பங்களை நான் செலுத்துகிறேன் சொல்லிட்டு ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினால் வேண்டி நாம் செயல் தெரியப்படுத்தும் பொழுது, தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது கர்த்தர் இறங்கி வருகிறார். இந்த நாள் வரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர் மூலமே வந்திருக்கிறது. எண்ணற்ற ஆசீர்வாதங்கள் மிகுதியாய் கர்த்தர் இதெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் கொடுக்கும் பொழுது அவருக்கு தெரியாத நம்ம வாழ்க்கையில எப்போ என்னென்ன நடக்கணும்னு, நம்ம சந்தோஷமா இருக்கணுமா கஷ்டப்படணுமான்ற அவருக்கு தெரியாதா? எத்தனையோ பேர் இன்றைக்கு அவருடைய சந்தோஷத்தை இழந்து வெறுத்து வாழ்க்கையின் உடைய ஒரு விளிம்புக்கு வந்து நின்று கொண்டிருக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறோம். நமக்கென்று ஒரு குடும்பம், நமக்கென்று கருத்து தெரிந்து கொண்ட ஒரு வேலை, வருமானம், சந்தோஷம், சமாதானம், எவ்வளவு நல்ல ஒரு பெரிய விஷயம். இதையெல்லாம் கொடுக்கிற தேவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஸ்துதிகளோட ஸ்தோத்திரங்களோட விண்ணப்பங்களை ஜெபத்தினால் வேண்டினாலும் தெரியப்படுத்துமா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8வது வசனம், எக்லீசியாஸ்டிஸ் சாப்டர் 7 verse 8. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். Better is the end of the thing than the beginning thereof, and the patient in spirit is better than the proud in spirit. நிறைய நேரங்களில் நாமும் அஞ்ஞானிகள் போல, பிரஜையர் போல ஒரு பிரச்சனை வந்ததுக்கு ரொம்ப பயப்படுவோம், பொறுமை காக்க மாட்டோம், உடனே 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 நினைப்போம். ஆனால் தேவனுடைய திட்டம் தெளிவாக, பொறுமையாக, நிதானமாக, அழகாக இருக்கிற காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம் முடிவு நல்லது, பெருமையுள்ளவனை பார்க்கலாம் பொறுமையுள்ளவன் உத்தமன். இந்த எக்ஸாம் எழுதிட்டு என்ன ரிசல்ட் வருமோ வருமோ நம்ம காத்துட்டே இருப்போம், பயந்துட்டே இருப்போம். நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸாம் ரொம்ப சில்லா கூலா இருப்பாங்க, சொல்லுவாங்க நல்லா எழுதிருக்கிறேன், எனக்கு கன்ஃபார்மா பாஸ். இது அவங்க மேல அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கை. ஆனா இதே நம்பிக்கையை ஆண்டவர் மீது வைக்கும் பொழுது எண்ணி முடியாத காரியங்கள், எண்ணற்ற காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில ஸ்திரமாக, அழகாக உங்கள் வாழ்க்கையிலே தேவையான காரியங்களை உங்களுக்கு செய்து கொடுப்பார். கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர், ருசித்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் சுகமா இருக்கும். இந்த மாதத்தினுடைய தேவைகளை கர்த்தர் உங்களுக்கு சந்தித்து கொடுப்பார். எந்த ஒரு துக்கமும், சஞ்சலமோ, கஷ்டமோ, அழுகையோ, வீணான பிரச்சனைகளும் எதையும் நீங்க உட்படுத்திக்க வேண்டாம், உங்க மனதுக்குள்ள ஏற்றுக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய ஜெபம், உங்களுடைய ஈடுபாடு, தேவன் மீது நீங்கள் வைத்திருக்க நம்பிக்கை, விசுவாசம் உங்களை காத்துக்கொள்ளும். கர்த்தர் வல்லவர், கர்த்தர் வல்ல பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமேன். கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அது மத்தியில் இருக்கிற அருமை சகோதரி பிரீதா அவர்கள் முன் வந்து இறுதி ஜெபத்தை செய்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரே ஒரு விண்ணப்பம், இன்று எல்லா விண்ணப்பங்களுக்கும் பதிலளித்து கர்த்தர் பெரிய சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஒரே ஒரு விண்ணப்பம், எல்லாம் மறந்து போயிருக்கிறார்கள். சகோதரர் ராஜ்குமார் அவர்கள், ரெவரண்ட் ராஜ்குமார் வேலூர் சிஎம்சியிலே அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறார். இன்று வாய் திறந்து இத்தனை நாட்கள் பேச முடியாதவர் ஏதோ சத்தம் முனையினார் என்று கேள்விப்பட்டோம். கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபித்துக் கொள்ளுவோம். அவர்கள் பக்கத்திலே படுத்திருக்கிற அவருடைய மனைவி ரேச்சல் ராஜ்குமார் முழுவதுமாக பலவீனமாக இருக்கிறார்கள் என்று டாக்டர்கள் பயமுறுத்துகிறார்கள். ஆனால் நம்முடைய பெரிய டாக்டர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் பெரிய சுகத்தை கொடுக்க போகிறார். பக்கத்திலே கணவன் மனைவியும் பக்கத்துல பெட்ல இருந்தாலும் இவங்களை பார்க்க போறவங்க அவங்கள பார்க்க போகக்கூடாது, காரணம் இன்ஃபெக்ஷன் தொத்துரும் அப்படின்ற ஒரு பயம். கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து அந்த 3 பிள்ளைகளை அனாதையாக்காமல் கர்த்தர் அந்த குடும்பத்தோடு வாழும்படியாய், இன்னும் அவருடைய குடும்பத்தை விருத்தி அடைக்கும்படியாய் கர்த்தர் செய்யும்படியாய் ஜெபித்துக் கொள்ளுமாறு அன்போடு சகோதரியை கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் அன்புள்ள சுவாமி, இந்த அருமையான நேரத்துக்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் சிறு கூட்டமா இருந்தாலும் தகப்பனே எங்களை ஒருமனப்பாட்டு நாவினால் இணைத்து இந்த நேரத்துல நோக்கி
பார்க்கும்படியாய் நீ தந்த இந்த கிருபைக்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் பகல் முழுவதும் அநேக காரியங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தோம் சுவாமி. இப்பொழுதோ நாங்கள் நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படியாக, மேலானவர்களை குறித்து சிந்திக்கும்படியாக நாங்கள் உங்கள் சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. தகப்பனே, எங்களை நீ வார்த்தையால் நிரப்பினரே, மண்ணால் நிரப்பினரே, அதற்காக நன்றி அப்பா. நாங்கள் கேட்ட வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தகப்பனே, ஆம் தகப்பனே, அநேக காரியத்துல தகப்பனே அப்பா நாங்கள் எரிச்சல் அடைகிறோம் தகப்பனே. நாங்கள் பொறுமை இல்லாமல் இருக்கிறோம். இப்படி வசனம் சொல்கிறது, நீ காத்திரு என்று சொல்கிறது சுவாமி. அந்த காத்திருக்கிற பொறுமை எங்களுக்கு கற்றுத்தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நாங்கள் காத்திருக்கும் பொழுது எங்களுக்கு எந்த விதமான கோபமோ, எந்த விதமான தகப்பனே அப்பா அவிசுவாச குறைவுகளோ, பலவீனங்களோ வராதபடிக்கு அடையே உமக்குள் நாங்கள் பொறுமையாய் காத்திருக்க எங்களுக்கு கற்றுத்தரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. வசனம் சொல்வது போல காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து பறைப்பார்கள் என்று சொல்லி அடையே வசனம் சொல்கிறது. அவ்விதமாய் நாங்களும் ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் நாங்கள் பொறுமையோடு காத்திருக்க கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அந்த காத்திருப்பு நேரத்துல ஆண்டவரே எங்களை விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே அப்பா வசனம் சொல்கிறது, நீண்ட நாட்களை காத்திருப்பது இதயத்தை இழைக்க செய்யும், ஆனால் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லி வசனம் சொல்கிறது சுவாமி. ஆண்டவரே எங்களை வாழ்க்கையில என்னென்ன காரியத்துக்காக நாங்கள் அநேக நாட்களாக காத்து கொண்டு போவோம். ஆண்டவரே அப்பா அந்த காத்திருப்புல எங்களுக்கு பொறுமையை கற்றுத்தாங்க சுவாமி. உண்மையில அதிகமாக விசுவாசத்தை எங்களுக்கு ஆண்டவரே அப்பா நீங்க விசுவாசத்தால் எங்களை இடைக்கட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த நேரத்துல கூட சுவாமி அப்பா அந்த ரெவரண்ட் ராஜ்குமார் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அநேக நாட்களாக அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அவங்க மனைவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர் இப்போ கொஞ்சம் கான்ஷியஸ் வந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் சுவாமி. தகப்பனே, நாங்கள் உண்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உண்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. அப்ப வேதம் சொல்வது போல சில ரகதங்களை குறித்தும் அப்பா செல்வத்தை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் நாங்களும் உண்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. அப்பா கர்த்தாவே, நாங்கள் யாரிடத்துல போவோம் சுவாமி, யாரிடத்துல போவோம் ராஜா தகப்பனே. வாழ்வு தரும் ஜீவ வார்த்தை உங்களிடத்துல எல்லாம் இருக்கிறது தகப்பனே. நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. அந்த மகனின் மீது உடைய கரத்தை வைங்க. அந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க நினைவு கூறுங்கப்பா. அந்த பிள்ளைகளை நீங்க நினைவு கூறுங்க சுவாமி. அப்பா எசேக்கியா ராஜா இடத்துல ஜெபித்த பொழுது அப்பா அவன் சொன்ன காரியம், தேவனே அப்பா நான் செய்த நன்மைகளை நினைத்து என் ஆயுசு நாட்களை கூட்டிக் கொடுங்க என்று சொல்லி அப்பா கேட்ட மாதிரி தகப்பனே. அப்பா இந்த ரெவரண்டும் அவருடைய மனைவியும் உமக்காய் அநேக காரியங்களை செய்திருப்பார்களே சுவாமி. அப்பா உமக்காய் ஊழியம் செய்த பிள்ளைகள் தகப்பனே. அப்பா அவர்களின் அப்பா நற்கிரைகளை நீங்க நினைவு கூர்ந்து அவருடைய கண்ணீரான ஜெபத்துக்கு நீங்க விடுதலை அப்பா நீங்க பதில தரும்படியாய் ஜெபிக்கிற சுவாமி. அப்ப அநேக ஜனங்கள் அந்த பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் தகப்பனே. அப்பா நாங்கள் வேதத்தை நாங்கள் வாசிக்கிறோம் சுவாமி. அப்ப 4 பேர் உங்களை சுமந்து கொண்டு வந்தார்கள். நீர் அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு அந்த மகனை நீங்க எழுப்புனீங்க என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்பா இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற அந்த ரெவரண்ட்காகவும் ஆண்டவரே அந்த ரேச்சல் ராஜ்குமார் அவர்களுக்காகவும் ஆண்டவரே அப்பா அவருடைய சொந்தக்காரங்களாய் ஆண்டவரே அவருடைய அப்பா நண்பர்களாய் அப்பா கர்த்தாவே விசுவாச குடும்பங்களாய் தகப்பனே நாங்கள் அப்பா விசுவாசத்தோடு போய் நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய விசுவாசத்து நிமித்தம் தகப்பனே இந்த பிள்ளைகளுக்கு ஜீவனை தாங்க சுவாமி. ஆண்டவரே அவர்கள் இன்னும் அதிகமாய் தகப்பனே நீண்ட நாட்கள் இருந்து இந்த உலகத்துல இருந்து நீர் நியமித்த காரியத்தை அவர்கள் முடிக்கும் வரைக்கும் தகப்பனே இருந்து உமக்காய் இன்னும் அதிகமான ஆத்மாக்களை பக்கமாக சேர்க்கும்படியாக தகப்பனே கிருபை பாராட்டுங்க. இந்த பிள்ளைகளுக்கு தாயும் தகப்பனும் வேண்டுமே சுவாமி. தகப்பனே இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க நினைவு கூறுங்கப்பா தகப்பனே. மனம் இறங்கும் சுவாமி, மனம் இறங்குங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு ஜீவனை தாங்க. அந்த டாக்டர்ஸ்க்கு நல்ல ஞானத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த இடத்துல உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும். ஆண்டவரே அவர்கள் படுக்கையில என்னென்னமோ யோசிச்சு கொண்டிருப்பாங்கப்பா. பயத்து நாவிகளெல்லாம் நீங்க எடுத்து போடுங்க. உங்களுடைய தொடுதலை அவர்கள் உணரட்டும் சுவாமி. அப்பா நீங்க பக்கத்துல இருக்கீங்க என்று சொல்லி அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும் சுவாமி. அப்பா அவரை நீங்க தொடுங்க. அந்த மனைவியும் கணவனும் ஆண்டவரே அப்பா வெகு சீக்கிரத்துல எழும்பி வந்து ஆண்டவரே அநேகருக்கு சாட்சியாக இருக்கும்படியாக கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆனாலும் சுவாமி எங்களுடைய மேன்மைகள் அல்லப்பா, எங்களுடைய ஜெபங்கள் அல்ல சுவாமி, உடைய சுத்த கிருபை தகப்பனே இந்த இடத்துல இறங்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா நீங்க மனம் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். இதே போல இந்த நாள்ல யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்களோ அவர்களுக்காக வருகிறோம். ஆண்டவரே இந்த நாள்ல ஹாஸ்பிட்டல் ஆண்டவரே அப்ப கொரோனா அட்மிட் ஆயிருக்காங்க. யார் கூடயும் தகப்பனே சொந்த பந்தங்கள் இல்லாதபடிக்கு தனிமையில இருப்பாங்கப்பா. அநேக தகப்பனே தன்னுடைய கண் முன்னால மரணங்களை பயந்து கொண்டிருப்பாங்க. அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா அந்த தனிமையில அவர்கள் இருக்கும் பொழுது மிஞ்ஞான பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே யாரெல்லாம் அப்படியே பயந்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்களுக்கு உங்களுடைய தொடுதலை உணரட்டும் சுவாமி. இந்த பிரசன்னத்தை உணர்படியாக கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுது கூட எங்களுடைய ஒவ்வொரு டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருத்தரையும் பேர் பெற ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே அவர்கள் பலப்படுத்துங்க. இம்மட்டும் நீங்க தாங்க நீர் ஏந்தி சுமந்தி தப்பித்து அதற்காக நன்றி அப்பா. நீர் முதிர் வயதிலும் கணித்த புஷ்டிமா இருப்பா என்று சொல்லி வசனம் சொல்வது போல சுவாமி. இந்த முதிர் வயதுல கூட தகப்பனே அவர்கள் பலனத்துல எடுத்து போட்டு பலத்தால் இடைக்கட்டும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இவருடைய பிள்ளைகளை இவருடைய கருத்துல கொடுக்கிறோம். பிள்ளைகளை விசேஷத்தை பாதுகாப்பான
நடத்துங்க. ஆண்டவரே இந்த 3ஆம் நிலை வரும் பிள்ளைகளுக்கெல்லாம் தாக்கும் என்று சொல்லி சொல்கிறார்கள் சுவாமி. எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய கருத்தை கொடுக்கும். பிள்ளைகள் எங்க விசேஷத்தை பாதுகாப்பு நடத்துங்க. பிள்ளைகளுக்கு தேவையான படிப்பின் காரியங்களை ஞானத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்பான சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் வேலையில கிருபை இருக்கட்டும், கயன் பிரயாசங்களை நிறைவாக்கி தரும்படியா ஜெபிக்கிறோம். தேவைகள் எல்லாம் நீங்க சந்தித்து தரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே இப்ப லாக்டவுன் எல்லாம் கலந்து போயிருக்கிறது. மக்கள் அதிகமாக வெளியிலே வருகிறார்கள் அப்பா. இந்த மாதிரியான நேரத்தில் அந்த தொற்று அதிகமாக பரவாதபடி தேவரீர் அப்பா உடைய கிருபையால் தகப்பனே அப்ப ஒரு இடத்துல ரத்தத்தை தெள்ளி கொடுத்தோமே. இந்த வியாதியானது அப்பா இந்த லாக்டவுன் தளர்வுகளால அதிகமாய் பரவாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த சூழ்நிலையில எப்படியா எங்க பிள்ளைகள் எல்லாம் வெளியில போகும் பொழுது வரும்பொழுது தெய்வீக பாதுகாப்பு அவர்களோடு கூட இருக்கட்டும் சுவாமி. அப்பா வேலையில இப்படி கிருபை இருக்கட்டும் அப்பா. அதிகாரிகளை தயவு கிடைக்க கிருபை பாராட்டுங்க. தகப்பையை யோசேப்பை போல காரிய சித்தியா இருக்கு அப்பா. இவருடைய சகோதர சகோதரிகளுக்கு நல்ல ஞானத்தை தரும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை நீங்க சந்தித்து குறைவெல்லாம் நிறைவாக்கி ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே நிறைவான மீதியான துதிக்கைகளை எடுக்கும்படியான ஆசிரியர்களை நீங்க தரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே இந்த நேரத்துல கூட ஆண்டிக்காக அன்றைய சுஷிலாக்காக ரேஷ்மாக்காக ஜெபிக்கிறோம். அன்றைய ரேஷ்மாக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவர் சொல்ல சாட்சிக்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே மகளுடைய பலவீனத்தை அவருடைய பலன் பூர்ணமா இருந்ததுக்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். தகப்பனே நாங்கள் கேட்ட வசனத்தை போல ஒரு காரியத்தின் தொடக்கத்தை காட்டிலும் அதன் முடிவு நல்லது என்று சொன்னபடி தகப்பனே மகள் தொடங்கி இருக்க இந்த காரியம் நன்மையாக முடிய நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. பரிபூர்ணமாய் முடிய நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா அந்த அப்பா படிப்பின் காரியங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஞானத்தால நடக்குதுங்க அப்பா. மனிதர் கண்ணுல தயவும் உடைய கண்ணுல கிருபையும் கிடைக்க கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பலப்படுத்துங்க சுவாமி. அந்த கையில இருக்கிறதால அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து போடுங்க சுவாமி. தகப்பனே அப்பா மகளை ஆண்டவரே வழி நடத்துங்க தகப்பனே. இதை சக்சஸ்ஃபுல்லாக முடித்து அடுத்த காரியத்தை அப்பா நோக்கி ஆண்டவரே மகள் முன்னேற நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. வேலையின் காரியத்துல ஆண்டவரே அப்பா உடைய கிருபை இருக்கட்டும் சுவாமி. அண்ணாக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்களையும் எடுத்து போடுங்க. வேலையில உடைய கிருபை இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே இந்த ஊழியத்தை ஒவ்வொரு நாளும் நடத்த மகனுக்கு நீங்க தகப்பனே பலத்தை கொடுக்குறீங்க. உற்சாகத்துக்கு ஆவிய தரீங்க. அதற்காக நன்றி சுவாமி. அநேக போராட்டங்கள் அநேக கஷ்டங்கள் இருந்தாலும் தகப்பனே உடைய பாப்பா உடைய உற்சாகத்தின் ஆவியால மகளை நீங்க தாங்குறீங்கப்பா. அதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு இருக்கத்தான எல்லா தடைகளையும் நீங்க எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. குடும்பத்துல தெய்வீக சமாதானத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டிக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டிக்கு நல்ல சுகங்கள் ஆரோக்கியத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. பிள்ளைகளின் காண்பா என்ற வாக்குத்தத்தத்தை தகப்பனே மகளுக்கு உண்மையாக்கி தரும்படியா ஜெபிக்கிறோம். அழுவே அப்பா சுஷிலானாவி ரேஷ்மாவின் தகப்பனே அப்பா ஒரு குழந்தை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா எந்த இடத்துல பிள்ளைகள் வெட்கப்பட்டு போனார்களோ அந்த இடத்துல பிள்ளைகளை நீங்க உயர்த்துங்கப்பா. உயர்த்துங்க சுவாமி. தகப்பனே அவர்கள் உண்மை நோக்கி அப்ப உங்களுடைய அன்றைய நாமம் தெரிவிக்க பிள்ளைகளுக்கு எதிராக பேசுகிற அந்த நாவுகளுக்கு முன்பாக பிள்ளைகளை நீங்க உயர்த்தும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. என்னென்ன பலவீனம் இருக்கிறதோ எல்லாத்திட்ட நீங்க எடுத்து போடுங்க தகப்பனே. சாட்சியாக நீங்க நிறுத்தபடியா ஜெபிக்கிறோம். குடும்பத்தின் தேவைகளை நீங்க சந்திங்க. பிள்ளைகளுக்கு எதிராக எழுப்புகிற எந்த ஆயுதத்தை நீங்க வாய்க்காம போக பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் சந்தித்து வீட்டு சுற்றுலா அக்னி வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. போக்கில வரத்துல விசேஷ பாதுகாப்பு வரம் அவர்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. நானும் என் வீட்டாருமோ என்ற கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாதத்துல வந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நோக்கி பார்க்கிறார்கள். நோக்கி பார்க்கிற முகங்கள் எப்பொழுதும் வெட்கப்பட்டு போனதில்லை சுவாமி. இந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் இன்னும் வருகிற நாட்கள்ல வல்லமை எடுத்து போதனைப்படுத்தபடியாய் ஜெபிக்கிறோம். அதே போல சுவாமி பைலியக்கா குடும்பத்துக்காக கூட வருகிறோம். நித்தின்காய் அண்ணாவுக்காய் வருகிறோம். அவர்களையும் ஆசீர்வதிங்க. அக்காவுக்கு வேலையில இருக்கிறதால எல்லா எல்லாவற்றை எடுத்துக்கொண்டு வேலையில் அதுவாக்கி தன்னுடைய ஜெபிக்கிறோம்ப்பா. வர்ஷாவுடைய குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறோம். வர்ஷாவுடைய அன்றைய படிப்புக்காய் ஜெபிக்கிறோம். அவருடைய சகோதரிக்காய் ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறோம். இம்மட்டும் தகப்பனே இந்த குடும்பத்தை நீங்க பாதுகாத்து வந்து தேவையில எல்லாம் சந்தித்தீங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா. அந்த குடும்பம் முழுவதும் தகப்பனே அப்பா இந்த மகள் மூலியமாக உண்மை குறித்து அறிந்து கொள்ள நீங்க கிருபை பாராட்ட வேண்டும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அதே போல சுவாமி கோலனுக்காக ஜெபிக்கிறோம். கோலனுடைய தாய் தகப்பனருக்காக அன்பான பாட்டியம்மாவுக்காய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களே ஆசீர்வதிங்க. அவர்களுடைய படிப்பை நீங்க ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் வரத்தடப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. பிரதர் டேவிட்டுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். மேரி சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. லிலிக்குட்டி ஜார்ஜ் ஆண்டிக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் மர்லின் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆன்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களுக்கு என்ன தடை என்று எங்களுக்கு தெரியல. ஆனால் வருகிற நாட்கள்ல எல்லா தடைகளையும் எடுத்து போட்டு அவர்கள் எங்களோடு கூட இணைந்து நாங்கள் ஒரு பெரிய குடும்பமாய் தகப்பனே நோக்கி பார்த்து துதித்து ஆண்டவரே நாங்கள் சாட்சி சொல்லி தகப்பனே பரலோகம் சந்தோஷப்படும்படியாக தகப்பனே நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்க நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே இந்த பகல் முழுவதும் நீங்க எங்களோடு கூட இருந்த கிருபைக்காய் நன்றி. இந்த ராத்திரி வேளையில கூட இனிமையான பிரச்சனை எங்களோடு கூட இருக்கட்டும் சுவாமி. நாங்கள் நன்றாக தூங்கி நாளைக்கு காலையில எழுந்திருக்கும் பொழுது ஒரு அப்பா அவருடைய துதிக்கும் துதியோடு ஒரு புதிய நாளை காண கிருபை பாராட்டுங்க. எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துவோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ள நாங்கள் எடுத்துங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்துல கேட்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சகல விதமான ஆசீர்வாதங்களால் கர்த்தர் நிறைத்து பாதுகாத்து சகோதரியும் சகோதரனையும் பிள்ளைகளையும் அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளோட பிரயாசங்களை ஆஸ்வதிப்பாராக. சகோதரியை உங்கள் குடும்ப ஜெபத்திலே நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்காக ஜெபியுங்கள்.
சகோதரனுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் கர்த்தர் தாமே இன்னும் பெரிய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவாராக. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. Benediction, ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நாளில கலந்து கொண்ட குடும்பத்தோடு இருக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களை எல்லா தீமைக்கு விலகி காத்து, கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்தி ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்துவாராக. God be with you. Stay blessed and God bless you all. Thank you, Anna. Right, Anna. Thank you so much, man. God bless you. God be with you.